அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீஹி. ஹபீப் அஜமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வலியுல்லா. இந்த வலியுல்லாவுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆரம்பகால சில சம்பவங்களை இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இந்த ஹபீப் அஜமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லக்கூடிய மாபெரும் இறைநேச செல்வர், இவர் எப்படி வலியுல்லா ஆனாருங்கிறது ஒரு விசித்திரமான ஒரு விஷயமா இருக்கும். இவருடைய பேர் ஹபீப். பசரா அப்படிங்கிற அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதர், மிக பெரும் செல்வந்தர். இவர் வாழ்ந்த காலம் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க வாழ்ந்துட்டு இருந்த காலம். ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி யாருன்னு சொன்னா அவங்க ஒரு தாபி. கிட்டத்தட்ட 130 சஹாபாக்களிடம் பாடம் பயின்றவர்கள் தான் யாரு? ஹஜரத் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி. அதுல 70 பேர் பத்ரு சஹாபாக்கள். இன்னும் சொல்ல போனா ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க பிறந்திருக்கும் போது, குழந்தையா இருக்கும்போது ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க மடியில தான் கொண்டு போய் வச்சாங்க. அவங்க தான் அவங்களுக்கு ஹசன்னு பேரே வைக்கிறாங்க. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா பெயர் சூட்டப்பட்டவங்க தான் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி. அப்ப அவங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய, அவங்க ஆசானா இருந்துட்டு இருக்கக்கூடிய அந்த காலத்துல தான் யார் இருக்கிறா? இந்த ஹபீப் அப்படிங்கிறவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. சரியா? இந்த ஹபீபுடைய தொழில் வட்டி தொழில். பணம் வட்டிக்கு கொடுத்து அதன் மூலமாக வட்டி வாங்கி சம்பாதிக்கக்கூடிய ஹராமான தொழில். ஏன் இஸ்லாம் வட்டியை ஹராமாக்கி இருக்கிறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல என்ன பண்ணியிருக்கான்? வட்டி சம்பந்தமா நிறைய சொல்லியிருக்கிறான். அப்போ இந்த வட்டி ஹராமான தொழில், இந்த ஹராமான தொழிலை செஞ்சுதான் என்ன பண்றாரு? இவர் சம்பாதிக்கக்கூடியவராக இருக்கிறார். பாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முடிஞ்சு சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முழுசா முடியல, அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டுட்டு இருக்கக்கூடிய காலத்துல அவங்க இடத்துல பாடம் படிச்சவங்க ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சரியா? இப்ப ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு ஒரு 50-60 வயசு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல தான் யாரு? இந்த ஹபீப் அஜமி இருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு முதல் நூற்றாண்டு முடியக்கூடிய அந்த நேரம் தான் இந்த ஹபீப் அஜமி வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்ப ரொம்ப நீண்ட பல நூறு வருடங்களுக்கு பின்னாடி இல்ல, அந்த நேரத்துல அவர் என்ன தொழில் செஞ்சிருக்காரு? வட்டி தொழில், துன்யாவுடைய மோகம். சரியா? இப்ப இப்படி இருக்கிறாரு. இதெல்லாம் பாவம்னு தெரிஞ்சுமே என்ன பண்றாரு? வட்டியை தான் தொழிலா செஞ்சுட்டு இருக்கிறார். இப்ப இந்த வட்டி தொழிலா செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தர் ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, வீதியில நடந்து போறார். வீதியில நடந்து போகும்போது அங்க விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்குது. அந்த குழந்தைங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய விரோதி வராரு, வட்டி ஹபீப் வராரு. அவர் பேரு ஹபீப் தான், ஆனா குழந்தைங்க என்னது? வட்டி ஹபீப் வராரு. அவர் மேல பட்ட தூசி நம்ம மேல பட்டுச்சுன்னா நாமும் பாவி ஆயிருவோம், எல்லாம் வாங்க ஒதுங்கிக்கலான்னு ஒதுங்குது. இது அவரு காதுல விழுகுது. காதுல விழுந்து ரொம்ப மனவேதனையோட இருக்காரு. இந்த மனவேதனையோடயே நேரம் எங்க பண்றாருன்னா, என்ன பண்றாருன்னா, ஹஜரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மதரசா ஹான்காவுக்கு போயிடுறாரு. அங்க போயிட்டு அவங்க இடத்துல அழுது மன்றாடுறாரு. நான் எவ்வளவு பெரிய பாவி ஆயிட்டேன், அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தடை செஞ்ச அந்த வட்டியை தொழிலா வச்சு துன்யாவில் இருக்க மோகத்தினால நான் மிகப்பெரிய பாவி ஆயிட்டேன், மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய விரோதி ஆயிட்டேன். எனக்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு வேணும், நான் இதிலிருந்து மீண்டு வரணும், இனிமேல் நான் வட்டி தொழில் செய்யறதா இல்லை, எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செய்யுங்க. ஏன்னு சொன்னா நீங்க பெரிய இறைநேச செல்வரா இருக்கிறீங்க, மிகப்பெரிய வணக்கசாலியா இருக்கீங்க, மிகப்பெரிய ஞானியா இருக்கிறீங்க, உங்களுடைய துஆ அல்லாஹ் கபூல் செய்வான், எனக்காக நீங்க அல்லாஹ்விடம் மன்றாடுங்கன்னு சொல்லிட்டு அழுகிறார். இதை பார்த்த உடனே ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு அவங்களுக்கு உள்ளமெல்லாம் கனமாயிருது. அதனால அவங்க இவரை தௌபா செய்ய சொல்லிட்டு இவருக்காக துஆவும் செய்றாங்க. அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், இனிமேல் அந்த பாவத்தை செய்யாதீங்கன்னு சொல்லி அவங்களும் துஆ செய்றாங்க. கொஞ்ச நேரத்துல இவருடைய மனசுல ஒரு பாரம் இறங்கின மாதிரி இருக்குது.
இவருடைய முகத்திலையும் பிரகாசம் ஏற்பட்டது. யாரு? ஹபீப். சரி, இவர் ஏன் அப்படி இருந்தார் இப்படி வந்தாருன்னு சொன்னா, அதுக்கு முதல் நாள் ஒரு சம்பவம். அதுக்கு முதல் நாள் என்ன பண்றாரு, இவர் வட்டி கொடுத்திருந்தார் இல்லையா, பல ஊருக்குள்ள பல பேருக்கு வட்டி கொடுத்துருந்தா, வட்டி தான் தொழில் கொடுத்திருக்கிறாரு. அப்படி ஒரு நபர் வட்டி கொடுத்திருக்கக்கூடிய இவர்கிட்ட வட்டிக்கு வாங்கினவருடைய வீட்டுக்கு போய் வட்டி வசூல் பண்ண போறாரு. எங்க போனா அந்த மனிதர் இல்லை, அவருடைய மனைவி தான் இருக்கிறாங்க. அந்த மனைவி சொல்றாங்க, யாரு வட்டிக்கு வாங்கினார்ல பணம், அந்த ஏழை அவருடைய மனைவி சொல்றாங்க, யார்கிட்ட? வட்டி ஹபீப் கிட்ட. இந்த மாதிரி அவர் இல்லைங்க, வெளியே போயிருக்காரு. அவர் வெளியே போனா என்ன, வட்டி காசை கூட அப்படிங்கிறாரு. எதுவுமே இல்லை வீட்டில். நான் இன்னைக்கு ஒரே ஒரு ஆட்டு தலை கிடைச்சது, அதுதான் வச்சிருக்கிறேன், அது சமைச்சுதான் நானும் என் கணவர் குழந்தைங்களாம் சாப்பிடணும், வேற எதுவுமே எங்களுக்கு சாப்பிட்றது கூட இல்லை அப்படின்னு. உங்ககிட்ட வட்டி காசு வாங்குறதுக்கு அலைஞ்சு எனக்கு கால் நோவுறது தான் மிச்சம். இந்த அலைஞ்சு வந்ததுக்கு, அந்த அலைஞ்சதுக்கான கூலியா இந்த தலையை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலையை என்ன பண்றாரு, வெடுக்கு அங்கிருந்து எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு. அவர் வீட்டுக்கு போய் அவன் மனைவிட்ட கொடுக்குறாரு, இதெல்லாம் பண்ணு, சால்னா வை, குழம்பு வை, அவன் போய் கடையில ரொட்டி வாங்கிட்டு வந்துடுறேன்னு போறாரு. போயிட்டு ரொட்டி வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்து வச்சுட்டு சால்னா எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் எடுத்துருவாமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வாசல்ல ஒரு ஃபக்கீர் வந்து நிற்கிறார். ஃபக்கீர் வந்து நின்றுட்டு, சாப்பிட்டு பல நாள் ஆச்சு, பட்டினியா இருக்கிறேன், பசி காது அடைக்குது, எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது, ஏதாவது எனக்கு சாப்பிட இருந்தா கொடுங்கன்னு இந்த செல்வந்தர் வட்டி ஹபீபுடைய வீட்டு வாசல் இருந்து அந்த ஏழை ஃபக்கீர் யாசகம் கேட்கிறாரு. இவர் உள்ள இருந்து கோபத்தோட, ஆணவமா, கோப்பா எதுவும் இல்லை உனக்கு தரத்துக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை, சரியா, எங்கிட்ட இருந்து உனக்கு தந்தா உன்னுடைய வறுமை உன்னை விட்டு போயிடவா போகுது, உன் பிச்சைக்காரத்தனம் உன்னை விட்டு போயிடவா போகுது, உங்கள்கிட்ட கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை, போயிரு, எங்கிட்ட இருக்க நான் கொடுத்தேன்னா அப்ப நானும் பிச்சைக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி விரட்டுறாரு. அவரும் வேற வழி இல்லாமல் போயிட்டாரு. அதுக்கப்புறம் எடுத்துட்டு வர சொல்றாரு மனைவி போய் சால்னாவை திறக்கலான்னு எடுத்தா அந்த குழம்பு என்னவா இருக்குது, முழுக்க ரத்தமா இருக்கு. பதறி துடிச்சு அந்த அம்மா கூப்பிடுறாங்க, இங்க வந்து பாருங்கன்னு போய் பார்த்தா எல்லாம் ரத்தமா இருக்கு. என்ன ஆச்சு தெரியல, எல்லாம் சமைச்சு வச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னப்போ வரும்போது இது அவருக்குள்ள பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. அப்போ அநியாயமா அவங்ககிட்ட இருந்து புடிங்கிட்டு வந்து ஆக்கணும், அல்லாஹ் ரத்தமாக்கிட்டான், இப்போ வட்டி அல்லாஹ் ஹராம்னு சொல்லியுமே நம்ம இவ்வளவு கல் நெஞ்சமா நடந்துட்டு இருக்கோமேண்டு அவருக்குள்ள பலவிதமான மன போராட்டங்கள், குழப்பங்கள் அப்படின்னு நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் விடிய இதே சிந்தனையில் இருக்காரு. விடிஞ்சு இப்படி போகும்போது தான் அந்த குழந்தைங்க வட்டி கப்பி போறாரு, அவருடைய தூசிப்பட்ட நம்ம மேல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, நாமளும் பாவி ஆயிடுவோன்ட்டு இந்த குழப்பத்தை தான் ஹசன் பிஸ்ராம் போலாங்க. அங்க துவா நடக்குது, இவர் தெளிவாகிறாரு. இப்ப திரும்பி வராரு. திரும்பி வரும்போது இவர்கிட்ட கடை வாங்கின ஒருத்தர் வழியில பார்த்து திருச்சி ஓடுறாரு. திருச்சி ஓடின உடனே இவர் என்ன பண்ணாரு, விரட்டி பிடிச்சு ஓடாதீங்க, நில்லுங்க சகோதரரே, நீங்க எங்கிட்ட வாங்கின அத்தனை கடனையும் நான் என்ன பண்ணிட்டேன், தள்ளுபடி செஞ்சுட்டேன். முதல்ல நீங்க எனக்கு தர வேண்டிய வட்டியை தள்ளுபடி செஞ்சுட்டேன், வட்டி மட்டுமல்ல நீங்கள் எனக்கு தர வேண்டிய அசலையும் நான் தள்ளுபடி செய்து விட்டேன், உங்களுடைய முழு கடனையும் தள்ளுபடி செய்து விட்டேன். நீங்கள் எனக்கு கடன் தரவில்லை, நீங்கள் மட்டுமல்ல என்னிடம் யார் யாரெல்லாம் கடன் வாங்கி இருக்கிறார்களோ அவரிடமெல்லாம் போய் சொல்லுங்கள், எனக்கான வட்டியும் தர தேவையில்லை, எனக்கான அசலும் தர தேவையில்லை, இன்னும் என்னிடம் கடன் வாங்கியதற்காக நீங்க என்கிட்ட எழுதி கொடுத்துருக்கீங்களா கடன் பத்திரம், அதையும் வந்து நீங்க என்ன பண்ணலாம், வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்பிடுறாரு. அதோட முடியல. இப்போ வந்துட்டு இருக்காரு, அந்த குழந்தைங்க அதே இடத்துல விளையாண்டு இருக்காங்க மறுபடியும். இப்ப அதே குழந்தைங்க சொல்றாங்க, அல்லாஹுடைய நேசர் ஹபீப் வர்றார், அவர் மேல பட்ட தூசி நம்ம மேல பட்டா அதன் காரணமாக நம்ம அல்லாஹுடைய பிரியத்துக்கானவர்களா ஆயிரோன்னு அந்த குழந்தைங்க பேசிக்கிது ஒரு காதுல விழுவுது. வட்டிங்கிற அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு அந்த வட்டியை தள்ளுபடி பண்ணோனுமே அல்லாஹ் அந்த குழந்தைகளுடைய உள்ளத்துல இப்படி ஒரு எண்ணத்தை போட்டிருக்கான்னு இவருக்கு ரொம்ப ஆனந்தமாயிருது. அப்போ இதை முழுமையா முடிச்சுட்டு அல்லாஹ்வுடைய நேசராவே ஆகணும். குழந்தைங்க என்ன சொல்லிச்சு, அல்லாஹ்வுடைய ஹபீப் அல்லாஹ்வுடைய நேசர் வராருன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அதுக்குள்ள ஒரு ஆவல் பற்றி கொண்டது. இப்போ இதன் காரணமாக என்ன ஆகிறாரு, வராரு, தண்டோரா போறான். அப்ப அந்த காலத்து தண்டோரா போடுவாங்க இல்லையா, தண்டோரா போறவனை கூப்பிட்டு அவனுக்கு பணம் கொடுத்து, நீ போய் என்ன பண்ணு, இந்த ஹபீப்கிட்ட வாங்கின அத்தனை கடன்காரன்ட்டும் கடன் தள்ளுபடின்னு சொல்லிடு, அவங்க எங்கிட்ட கொடுத்துருக்க கடன் பத்திரம் எல்லாம் அவன் திரும்பி வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிடுன்னு சொல்லி அறிவிப்பு செய்ய சொல்லிட்டார்.
அதே மாதிரி அவர் அறிவிப்பு செய்றாங்க, மக்கள்லாம் வராங்க, வாங்கிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இவரிடம் திரண்ட செல்வம் இருக்குது, திரண்ட செல்வம் இருக்குது. அதிலிருந்து ஏழை எளிய மக்களுக்கு வாரி வாரி தானமா கொடுத்துட்டு இருக்காரு, வாரி வாரி தானமா கொடுத்துட்டு இருக்காரு. இப்படி தானமா கொடுத்துட்டு இருக்கும்போது அவருக்கு ரொம்ப ஆனந்தம் ஏற்பட்டு முழுக்க முழுக்க தன்னுடைய உடைமைகள் அனைத்தையும் அல்லாஹுடைய பாதையில ஏழைகளுக்கு தர்மம் செய்யணுங்கிற முடிவுக்கே வந்துட்டார். தான் மனைவியிடம் சொல்ற, மனைவி அதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன, டெய்லி தானம் தர்மம் செய்யறது தான். காலையில கிளம்பி நேரா ஹசன் பசீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மதரசா ஹான்காவுக்கு போயிடுறது. அங்க பகலெல்லாம் என்ன பண்றது, அவங்களுடைய உபதேசங்கள், ஞான உபதேசங்களை கேட்பது. இரவு எல்லாம் வந்து வீட்டுல அல்லாஹ்வை வணங்குறது. இதே இவருடைய வழக்கமாயிருச்சு. முதல் எப்படி இருந்தாரு, பகலெல்லாம் ஊருக்குள்ள வட்டி கொடுக்கறது, நைட்டெல்லாம் உட்காந்து கணக்கெழுது தான் அந்த வட்டி ஹபீப். இப்ப எப்படி ஆயிட்டாரு, பகலெல்லாம் ஞான உபதேசங்களை ஹசன் பசீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் கற்பது, இரவெல்லாம் கற்ற அமலின்படி, கற்ற இல்மின்படி அமல் செய்வது, அல்லாஹ்வை வணங்குவதுங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய நேசத்திற்கும் நெருக்கத்திற்கும் உரியவரா மாறிட்டே வந்துட்டு இருக்காரு. காலங்கள் போயிட்டே இருக்குது. இப்போ இந்த நேரத்துல இவரு எப்படி தர்மம் செய்வார் அப்படின்னு சொன்னா, ஒரு தடவை 10,000 திர்ஹம்களை, யாரு, ஹபீப் அஜமி, 10,000 வட்டி ஹபீபா இருந்தவர் இப்ப என்ன ஆயிட்டாரு, ஹபீப் அஜமி ஆயிட்டு. ஏன் ஹபீப் அஜமி ஆனார் தெரியுமா, அவர் அதுக்கப்புறம் ஓத ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் தான் குர்ஆனை கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. குர்ஆனை கத்துக்க ஆரம்பிக்கும் போது அவருக்கு அரபி உச்சரிப்பு சரியா வரமாட்டேங்குது. ஏன், நடுத்தர வயது, ஒரு 40-50 வயது உடையவர் ஆயிட்டாரு. அதனால அவருக்கு பிறல் அந்த மாதிரி சரியா வராதனால சரியான உச்சரிப்பு அவருக்கு வரமாட்டேங்குது. அரபியை சரியா உச்சரிக்க முடியல, குர்ஆனை அவரால் சரியா ஓத முடியல. அதனால அரபி ஓத தெரியாதவர்னு அரபுகள் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அஜமின்னு சொல்லுவாங்க, அரபி அல்லாதவர்னு அர்த்தம். சரியா, அப்ப அவரு ஹபீப் அஜமின்னு சொல்லி அவருக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே அவருடைய பெயராகவும் ஆயிருது. சரியா, அப்போ இந்த ஹபீப் அஜமி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்ன பண்றாங்க, தர்மம் செய்யறதுல எப்படி இருக்காங்க, ஒரு தடவை 10,000 திர்ஹம்கள் எடுத்து, யா அல்லாஹ் இதை நான் உனக்காக வேண்டி தர்மம் செய்யறேன்னு தர்மம் செஞ்சுட்டாங்க. ஏழைகளுக்கு செஞ்சுட்டு தர்மம் செஞ்சுட்டாங்கல்ல, 10,000 திர்ஹம் விடல. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு 10,000 திர்ஹம் எடுத்து, யா அல்லாஹ் முதல்ல நான் 10,000 திர்ஹம் தர்மம் செஞ்சல, உனக்காக வேண்டி அதை நீ ஏற்றுக்கொண்டாய் அல்லவா, அதற்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த 10,000 திர்ஹத்தை நான் தர்மம் செய்றேன் சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த முதல்ல நான் 10,000 திர்ஹத்தை நான் கொடுத்து என்ன ஆகிட்டேன், என் நஃப்ஸை நான் விலைக்கு வாங்கிக்கிட்டேன். ஏன், என்னுடைய நஃப்ஸ் தான் அடங்க மாட்டேங்க, அடங்காது இல்லையா, பணம் அலையும் இல்லையா. இப்ப 10,000 திர்ஹத்தை நான் தர்மம் செய்ததன் காரணமாக என்னுடைய நஃப்ஸ் எனக்கு அடிமையாகி விட்டதுன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு ரெண்டாவது அந்த முதல் தர்மம் ஏற்றுக்கொள்ளதுக்காக நன்றி செலுத்தும் முகமாக சொல்லிட்டு ரெண்டாவது 10,000 கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு மறுபடியும் சந்தேகம் அவங்களுக்கு, மறுபடியும் இன்னொரு 10,000 திர்ஹம் எடுத்து மறுபடியும் தர்மம் செய்றாங்க ஏழைகளுக்கு. செஞ்சுட்டு, ஒருவேளை முதல் 2 தர்மத்தையும் நீ ஏத்துக்காம போயிருந்தீங்கன்னா அதுக்காக இந்த 3வது தர்மத்தை என் மேல கருணை கொண்டு எப்படியாவது யா அல்லாஹ் இந்த தர்மத்தை ஏற்றுக்கொள்வாயான 3வது தர்மத்தை கொடுக்குறாங்க. 3வது 10,000 கொடுத்துட்டு விடல, மறுபடியும் 4வது மறுபடியும் 10,000 எடுக்கிறாங்க. 10,000 திர்ஹத்தை எடுத்துட்டு, ஒருவேளை நீ 3வது தர்மத்தை நீ ஏத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நன்றி சொல்லுங்க, இது 4வது தரேன். பாரு எந்த அளவுக்கு அந்த அல்லாஹ் மீது பற்றும் காதலும் ஏற்பட்டு இந்த துன்யாவின் மீது முஹப்பத்தற்ற நிலை, பற்றற்ற நிலை ஆனதுனால ஓடி ஓடி வாழ்நாள் எல்லாம் சம்பாதித்த திரண்ட செல்வத்தை வாரி வாரி அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய மனிதனாக மாறுறார். அதில் ஆனந்தம் காண ஆரம்பிக்கிறார். அதன் காரணமாக வட்டி ஹபீபாக இருந்தவர் என்ன ஆகிறாரு, ஏழை ஹபீபாகிறாரு. ஏன், இருக்கிறதெல்லாம் வாரி வாரி தானமா கொடுத்துட்டு இருக்காரு அல்லாஹ்வுக்காக வேண்டி. வட்டி ஹபீபாக இருந்தவர் செல்வர் ஹபீப், செல்வந்தர் ஹபீப், செல்வந்தர் ஹபீபாக இருந்தவர் இப்ப ஏழை ஹபீப். இந்த ஏழை ஹபீப் தொடர்ந்து அல்லாஹ்வை வணங்கி 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 அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைஞ்சதன் காரணமாக இறைநேசர் ஹபீபா ஆகிறார், வலியுல்லாவா ஆகிறார். இப்ப அல்லாஹ் இவ்வளவு பெரிய கண்ணியத்தை அவருக்கு தந்த உடனே இவர் என்ன பண்றாரு, அந்த புராத் நதி ஓரத்துல ஒரு சின்ன குடிசையை போறாரு. வீடு நல்லா பெருசா இந்த பக்கம் இருக்குது. அந்த புராத் நதி தீரத்தில் அந்த கரையில ஒரு சின்ன குடிசை அமைச்சுக்கிட்டு பகல் எல்லாம் என்ன பண்றாரு, அந்த குடிசையில போய் அல்லாஹ்வை தனிமையில் நின்று வணங்குறது. பகல் எல்லாம் அந்த குடிசையில அல்லாஹ் வணங்குறது தன் வேலையாக்கிட்டாரு. அதுதான் அவருடைய வேலை.
செல்வம் தான் இருக்குது, எப்படியே கொடுத்து ஆயிட்டாரு, ஏழையாவும் ஆயிட்டாரு. இப்போ குடிசையை போட்டு அங்க உட்காந்துட்டாரு. பகல் எல்லாம் வெளியே வேலைக்கு போற மாதிரி போறது, அங்க அல்லாஹ்வை வணங்குறது, இரவானா வீட்டுக்கு வந்து மனைவியோட இருந்துக்கிறது. இப்படி அவருடைய வாழ்க்கை நடந்துட்டு இருக்குது. அதே சமயம் இடையில என்ன பண்ணுவாங்க, ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய ஹான்காவுக்கும் சென்று மதரசாவுக்கும் சென்று அங்க ஞான உபதேசங்களை படிச்சுக்கிட்டு வருவாங்க. இப்ப இப்படி இருக்கும்போது அவங்களுடைய வறுமை நிலை அதிகமாயிருச்சு. மனைவி சொல்றாங்க, சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை. எப்படி சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, அதனால ஏதாவது கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, பொருள் வேணும் அப்படிங்கிறப்ப, அப்படியா சரி இரு நான் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன்ட்டு போறாங்க. போய் கடை தெருவில் கொஞ்சம் அலைஞ்சு பார்க்குறாங்க, அவருக்கு தகுந்த வேலை எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் அவருடைய வேலை என்னதான், அல்லாஹ் வணங்குறது தானே. நேராக அவருடைய குடிசைக்கு போயிட்டாரு. அங்கே குடிசையில வணங்க ஆரம்பிச்சிட்டார், அல்லாஹ்வை இபாதத் செய்ய ஆரம்பிச்சார். திக்ரு திலாவத் தொழுகைன்னு அதுல ஈடுபட ஆரம்பிச்சிட்டார். ஈடுபட்டு முடிச்சுட்டு திரும்பி சாயந்தரம் வீட்டுக்கு இரவு வரணும் இல்லை, வராரு. வந்தா மனைவி, என்னங்க ஏதாவது கொண்டாந்தீங்களா அப்படின்னு. நான் ஒருத்திட்ட வேலைக்கு சேர்ந்துட்டேன், வேலை செஞ்சிருக்கிறேன், அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப மாண்பாளர், தயால குணம் கொண்டவர், வள்ளல். ஆனா அவர்கிட்ட நான் கேட்கறதுக்கு எனக்கு கூச்சமா இருந்துச்சு. கண்டிப்பா அவர் தந்துருவாரு, ஒரு 10 நாள்ல நம்ம பணம் என்ன ஆகும், வந்துடும், நமக்கு தருவாரு. நான் தினசரி வேலைக்கு போறேன், கண்டிப்பா அவரு 10 நாள்ல என்ன பண்ணுவாரு, நமக்கு கூலியை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி மனைவியை சமாதானப்படுத்துறாரு. அது வரைக்கும் இருக்கிறத வச்சு ஓட்டுமா அப்படின்ட்டு. மறுநாள் அதே மாதிரி போறாரு. எங்க போறாரு, குடிசைக்கு தான். அங்க போய் அல்லாஹ் வணங்குறது, இபாதத்து, திக்ரு திலாவத் இப்படியே போகுது. இப்படியே 10 நாள் ஓடிருச்சு. அந்த அம்மாவும் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் மீதி இருந்ததெல்லாம் வச்சு தினசரி கஞ்சியை கூழுங்கிற மாதிரி வாழ்க்கை ஓடிடுச்சு. இப்ப 10வது நாள் திரும்பி வரணும்ல. திரும்பி வரும்போது யோசிக்கிறாரு, ஆஹா இன்னைக்கு 10வது நாள் ஆச்சு, நம்ம 10வது நாள் நம்மளுடைய எஜமான் கொடுத்துருவான்னு சொல்லியிருந்தோமே, நம்ம இந்த வேலைக்கே போகலையே, இங்க அல்லாஹ் அல்லான்னு இங்க அல்லாஹ் வணங்கிட்டு தான் உட்காந்துட்டு வந்துருக்கிறோம். அப்புறம் எப்படி மனைவிட்ட போய் என்ன சொல்லி சமாளிக்கிறது, தயக்கத்திலே இருக்கிறாரு. இருந்தும் தவக்கல் து அலல்லாஹ், அல்லாஹ் மேல பொறுப்பு சாட்டிட்டாரு. என்னுடைய ரப்பு பார்த்துக்குவான், எதுவாக இருந்தாலும் ரப்பே நீ தான் பார்த்துக்கணுங்கிற மாதிரி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து வாசல்கிட்ட வரும்போது கம கம கமன்னு வாசனை, சமையல் தடபுடலாம் நடந்துட்டு இருக்க மாட்டிருக்கு. இவருக்கு அந்த வாசனை நுகர்ந்துகிட்டே உள்ள வராரு. உள்ள வரும்போதே அவங்க மனைவி அவரோட வந்து, வாங்க வாங்க சாப்பாடு தயாரா இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும், சாப்பிட்டுக்கலாம் அப்படின்போது, எப்படி சமையலுக்கான பொருள் எல்லாம் எங்கிருந்து கிடைச்சது, தான் நீங்க ஒருத்தர் வேலைக்கு போறேன்னு சொன்னீங்கல்ல, அவருடைய இன்னொரு பணியாளராமா, அவங்க கூட வேலை செய்யறாராமா, அவர்கிட்ட இருந்து உங்க எஜமானர் தான் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு முழு ஆட்டுடைய கறி, வெட்டிய ஆட்டுடைய முழு கறியும் தேனும் மாவும் இன்னும் மற்ற சாதனங்களும் 300 திர்கங்களும் 300 திர்கம் கொண்ட ஒரு பண முடிப்பும் கொண்டாந்து நீங்க 10 நாள் செஞ்ச வேலைக்கான கூலின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. உங்களுடைய அவங்க இன்னும் சொன்னாங்க, உங்க எஜமான சொன்னாராமா, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, உங்களுடைய அந்த கணவர், அந்த மனிதர் மிகச்சிறந்த முறையில் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காரு, அவருடைய வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ஆகவே எக்காரணத்து கொண்டு அந்த வேலையை விட்டுற வேண்டாம், அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு சொல்லு, நான் இதே மாதிரியே சம்பளம் கரெக்டா கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொன்னாராமா. வந்தவர் சொன்னார் இத்தனையும். ரெண்டாவது அவர்கிட்ட கொடுக்க முடியாம எல்லாம் இல்லையாமா, அவர் ஏமாத்த மாட்டாராமா, தாராளமா இருந்துச்சாமா, இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு தரலாங்கிறதுக்காக தந்துட்டு இருந்தாராமா, எக்காரணத்து கொண்டு அந்த வேலையை விட்டுற வேண்டாம்னாரு, அவர்கிட்ட இருந்து வேலை செய்யறத நிறுத்திட வேண்டாம்னாரு, ரெகுலரா நீங்க அவர்கிட்ட தான் வேலை செய்யணுமாமா அப்படின்னு உங்க எஜமான சொல்லி விட்டுருக்காரு, இத்தனையும் கொடுத்துட்டு இருக்காருனையும். இப்ப ஹபீப் அஜ்மி அந்த மனைவிக்கு தெரியாது, ஹபீப் அஜ்மி அவங்களுக்கு தெரியுமா, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப இவங்க என்ன வேலை செஞ்சாங்க, அல்லாஹ் அங்க வணங்கிட்டு இருந்தாங்க. இங்க வந்து இருக்குது, அப்ப யார் மூலமா அல்லாஹ் கொடுத்து விட்டு இருக்கிறான். அப்ப அல்லாஹ் கொடுத்த செய்தி தானே அது, அவருக்கு அது விளங்குறாரு. அவரு ரொம்ப ஆனந்தமே. கொஞ்ச நாள், ஒரு 10 நாள் இப்படி அல்லாஹ்வுக்காக முழுக்க நான் இறங்குனதுக்கு அல்லாஹ் எப்படி தரானா, இன்னும் அதிகமா அல்லாஹ் வணங்குனா அல்லாஹ் என்னை எப்படி என்னை நேசிப்பான் அப்படின்னு ஆர்வம் மிகுதி அதிகமாகி இன்னும் அதிகமாக அல்லாஹ்வை வணங்கக்கூடிய தன்மை உள்ளவர் ஆயிட்டார். அது பழக்கமாக்கிட்டார். இப்படி இருக்கும்போது ஒரு தடவை மறுபடியும் அந்த அம்மா மாவுக்கு ஒரு ரொட்டிக்கு மாவு பிணைஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. பிணைஞ்சு அந்த பலகை மேல வச்சுட்டு ஏதோ வேலையா உள்ள போறாங்க. அந்த நேரத்தில் ஒரு யாசகர் வந்து ஹபீப் அஜ்மி அவங்களுடைய வீட்டு வாசல்ன்ட்டு, ஐயா பசி தாங்க முடியல, எனக்கு ஏதாவது உண்ண சாப்பாடு தான் கொடுங்கிறாரு. இங்க பிணைஞ்ச மாவு தான் இருக்குன்னு ரொட்டியும் சொல்ல ஒன்றும் சொல்ல. இவர் என்ன பண்ணாரு, தூக்கி அப்படியே பச்சை மாவை கொடுத்தாரு, கொண்டு போய் சாப்பிட்டுக்குங்கன்ட்டு, ஆக்கி சாப்பிட்டுக்குங்கன்ட்டு. இப்போ உள்ள போன அந்த அம்மா மனைவி வராங்க, வந்து ஏங்க எங்க மாவு இருந்த காணோம்
அதுவா ரொட்டி சுட போயிருக்கு அப்படிங்கிறாரு. இது ரொட்டி சுட போயிருக்குதாமா அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு ஏங்க ரொட்டி எப்படிங்க சுட போகணும்? அப்ப வந்ததுக்கு அப்புறம் விளையாட்டா சொல்றாரு அது ரொட்டி சுட போயிருக்குன்ட்டு. அப்புறம் எப்படிங்க ரொட்டி சுட போகும், என்னங்க விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப நடந்த விஷயம் சொன்னாங்க. இந்த மாதிரி ஏழை ஃபக்கீர் ஒருத்தர் வந்தாரு, அவருக்காக நான் என்ன பண்ணேன், அல்லாவுக்காக கொடுங்கன்னு கேட்டா நான் எடுத்து கொடுத்துட்டேன். என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, இப்ப நம்மகிட்ட வேற எதுவும் இல்லையே மறுபடியும் கிடைக்கிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மனைவி சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தர் வராரு, வந்துட்டு வாசல் நின்ட்டு குரல் கொடுத்து சலாம் சொல்லிட்டு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இந்தாங்க உங்களுக்கு இந்த ரொட்டியும் இந்த இறைச்சியும் சொல்லிட்டு பொரிச்ச கோழியும் ரொட்டியும் வந்து கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். இப்போ தான் மனைவி சொன்னாரு, நான் தான் ரொட்டி சுட போயிருக்குன்னு சொன்னேன்ல, ரொட்டி சுட்டு கறியையும் சேர்த்து கூப்பிட்டு வந்துருச்சு பாத்தியா அப்படின்னு மறுபடியும் என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவிட்ட ஒரு புன்னகையோட சந்தோஷமா சொல்லி சிரிக்கக்கூடியவரா இருக்காரு. சொல்லிட்டு இதன் மூலமா அந்த மனைவி விளங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹுடைய இபாதத்தை கொண்டு அல்லாஹுடைய நேசத்தின் நெருக்கத்தின் காரணமாக அல்லாஹ் இவ்வாறெல்லாம் உதவி செய்வாங்கிறது விளங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு அவர்கள் இருவரும் சேர்ந்து அல்லாஹ் வணங்கக்கூடியவங்களா ஆயிட்டாங்க. இது எப்படி ஆயிடுச்சுன்னா, பகலெல்லாம் ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய ஹான்காக்கு போவாங்க, அங்க ஞானங்களை கத்துக்குவாங்க, தன்னுடைய குடிசைக்கு போவாங்க, அங்க இபாதத் செய்வாங்க. மறுபடியும் இரவுல வந்து இரவுலையும் இபாதத் செய்யக்கூடியவங்களா ஆயிட்டாங்க. இரவுல இங்க பகலெல்லாம் தனிமையில அங்க குடிசையில் ஆத்தோரத்துல. அப்புறம் ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி ஹான்கா மதரசா வீட்டுக்கு வந்து மனைவி இரவுல வீட்டுக்கு வந்துடுவாங்க, மனைவி இருப்பாங்க, சாப்பிடுவாங்க. அங்க இரவு வணக்கம் உண்டு. சில நாள்ல தூங்குவாங்க இல்லையா, தூங்கிட்டு கொஞ்சம் அசந்துட்டாங்கன்னா மனைவி எழுப்பிடுவாங்க, ஏங்க எந்திரிங்க இரவு முடிய போகுது. ஏன், அல்லாஹுடைய நல்லடியார்கள் எல்லாம் நம்மளை விட முந்தி வேகமா போயிட்டு இருக்காங்க. எங்க அல்லாஹ் அடையக்கூடிய அந்த பாதையில நாம ரொம்ப பின்தங்கனமா ஆயிரும், சீக்கிரம் அமல் செய்யலாம் எந்திரிங்கன்னு மனைவி எழுப்பி விட்டு அவங்களும் சேர்ந்து அமல் செய்யக்கூடியவங்களும் ஆயிட்டாங்க. குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும், இதுதானே இஸ்லாமிய குடும்பம், இதுதானே ஈமானுடைய அடையாளம். அப்ப அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை அங்க அந்த குடும்பத்துக்குள்ள அந்த மாஹூல் உருவாகுது. இப்படி அல்லாஹ்வை ஆசையோடு காதலோடு வணங்கக்கூடிய இறைநேச செல்வராக ஹபீப் அஜ்மி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆயிட்டாங்க. இவங்க ஒரு தடவை அந்த புராத் நதியில குளிச்சிட்டு இருக்காங்க. யாரு, ஹபீப் அஜ்மி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குளிச்சிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட தான் இருக்கிறது ஒரு ஆடை தான். அதான் எல்லாம் தர்மம் கொடுத்து ஏழை ஹபீப் ஃபக்கீர் ஹபீப் ஆயிட்டார்ல. ஒரு காலத்துல ஃபக்கீர் வந்து வாசன்னா உனக்கு கொடுக்க எதுவும் இல்லை போயா அப்படின்னு சொல்லி துரத்துனவங்க, உனக்கு கொடுத்தா நான் ஃபக்கீர் வேணும்னு சொன்னாங்க. ஆனா உண்மையிலே இன்னைக்கு ஃபக்கீராக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க விருப்பத்தோட. சரியா? அப்ப இப்படி இருக்கும்போது கழட்டி அந்த ஜிப்பாவை வச்சுட்டு இவங்க ஆத்துல குளிச்சுட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே ஆத்துல தானே குளிப்பாங்க, அப்படியே கொஞ்சம் மறைவாக இருக்கும் போயிட்டு வருவாங்க நீச்சடிச்சு. அப்படி போகும்போது போயிட்டாங்க. அந்த வழியா அவங்களுடைய உஸ்தாத் ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி வராங்க. வந்து பார்த்தா கல்லு மேல ஜிப்பா வச்சிருக்கு, அது மேல ஒரு கல்லு சிறு கல்லை வச்சு பறந்து போகாம இருக்கிறதுக்கு. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க, இது ஹபீப் அஜ்முடைய ஜிப்பா வாச்சே, இருக்கிறதே ஒன்னே ஒண்ணு தானே அவர்கிட்ட, இது இங்க வச்சுட்டு போயிருக்காரு, யாராவது தூக்கிட்டு போயிட்டா பாவம் மேலாடை இல்லாம இருப்பாரு, அரை நிர்வாணமா இருப்பாருன்ட்டு என்ன பண்றாரு, யார் அவங்க, ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி தாபி இவங்களுடைய உஸ்தாது, கால் கடுக்க அங்க நின்று ஜிப்பாவுக்கு காவல் நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க வச்சுட்டு எங்க குளிக்க போனாரோன்ட்டு. இப்ப அந்த வயோதிகர்களுமே ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி நின்று இருக்காங்க. தன்னுடைய மாணவனான ஹபீப் அஜ்மி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய ஜிப்பாவுக்கு காவலா. கொஞ்ச நேரத்துல ஒரு ஆத்துக்குள்ள இருந்து அப்படியே நீந்தி வராரு. வந்த உடனே தன்னுடைய உஸ்தாதை பார்த்தோன்னே சலாம் சொல்லிட்டு, என்ன உஸ்தாத் இங்க நிக்கிறீங்க அப்படின்னு, என்னப்பா வேலை பண்ண, இங்க பாட்டுக்கு நீ ஜிப்பா வச்சுட்டு நீ பாட்டுக்கு என்ன பண்ண குளிக்க போயிட்டு அவங்ககிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அப்ப இதுவும் ஏதோ ஒன்று காத்து ஏதோ என்ன சொல்றது காணா போயிருந்துச்சுன்னா, யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா, இல்ல ஏதோ ஒரு இதாயிருச்சுன்னா, தொலைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும், உன் நிலைமை என்ன ஆகும்? அப்ப அதுக்காகத்தான் உன் ஜிப்பான்னு தெரிஞ்சா நான் காவலுக்கு நின்று இருக்கேன், நீ என்னப்பா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தன் மாணவன்ட்டு உரிமையோட அக்கறையோட சொல்றாங்க. எந்த நம்பிக்கையில் இப்படி வச்சுட்டு போனேன்ட்டு, அல்லாஹ் என் ஜிப்பாவை காவல் காப்பான் அப்படிங்கிற அல்லாஹ் மேல இருக்க நம்பிக்கையில தான் வச்சுட்டு போனேன். பாருங்க, என் ஜிப்பாவை காவல் காக்கிறது அல்லாஹ் உங்களையே அனுப்பி வச்சிருக்கிறான். நான் அல்லாஹ் பார்த்துக்கு வந்தா வச்சுட்டு போனேன், அல்லாஹ் மேல தவக்குள் வச்சு. ஆனா என் ஜிப்பாவை காவல் காக்கிறதுக்கு உங்களையே அனுப்பி வைப்பான்னு எனக்கு தெரியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம். அப்ப அந்த அளவுக்கு அவங்களுடைய தவக்குளுடைய நிலை இருந்தது. சரியா? அப்படி இருக்கக்கூடிய இந்த ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மாணவரான ஹபீப் அஜ்மி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தடவை அவங்களுடைய அந்த நதிக்கரையோரம் இருந்த குடிசையில, அது இபாதத்துக்காக போடப்பட்ட குடிசை தானே, அங்க போயிட்டு அவங்க தொழுதுட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரத்துல அவங்களுடைய உஸ்தாத், அவங்களுடைய ஷேக் ஹஜரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வராங்க. வந்து தன்னுடைய மாணவனை
குடிசையில சந்திக்கிறதுக்கு வராங்க. வந்து பார்த்தா உள்ள தன்னுடைய மாணவர் என்ன குழந்தையா, அவருக்கு 50 55 60 வயசு ஆக போகுது. ஏன் நடுத்தர வயதுல அவரு விட ஆரம்பிச்சாரு. இப்ப ஆண்டுகள் பல கழிந்தது, கிட்டத்தட்ட அவருக்கு 60 வயசு ஆயிருக்கும். இப்ப இந்த நேரத்துல என்ன பண்றாரு, அவர் தொழுதுட்டு இருக்காரு. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி வராங்க. வந்து பார்த்தா ஹபீப் அஜ்மி தொழுதுட்டு இருக்காரு. தொழுகும்போது கிராத் ஓதுவும் இல்ல, அந்த கிராத்துல குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டிருக்க ஆயத்துகள், அந்த ஆயத்துகள்ல சரியான மஹரஜ் இல்ல, உச்சரிப்பு சரியா இல்ல, தஜ்வீதுடைய சட்டங்கள் பேணப்படல. இவங்க யாரு, அவங்களுக்கு உஸ்தாத், சஹாபாக்களிடம் பாடம் பயின்றவர்கள். அப்ப இவங்க கிட்ட எவ்வளவு ஞானம் இருக்கும், முஹத்திஸாக முஃபஸ்ஸிராக இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவங்க இவங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இவங்களுடைய ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி ஓதுதல் எந்த அளவுக்கு இருக்கு, அவங்களுடைய கல்வி ஞானம் என்ன அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அந்த தவறுகள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த தவறின் காரணமாக இதெல்லாம் குற்றம் குறையா இருக்குது. அப்ப இந்த குற்றமா ஓதும் போது தொழுகை எப்படி அது கொஞ்சம் முன்பின் ஆயிடுமே அப்படின்ட்டு அந்த முன்னாடி தொழுதுட்டு இருக்காரு இல்லையா. பொதுவா ஒருத்தர் நம்ம பள்ளிக்கு போகும்போதோ என்ன பண்ண நம்ம தொழுகை வீடுகளில் போகும்போதோ ஒருத்தர் தொழுதுட்டு இருந்தாருன்னா, தொழுகையுடைய வக்தா இருந்துச்சுன்னா அந்த நேரத்துல முன்னாடி தனியா ஒரு தொழுதுக்கார ஒரு தோலை போய் லேசா தொட்டோம்னா அவர் விளங்கிக்கணும், பின்னாடி வந்தவர் இமாம் ஜமாத்துக்கு நம்மளை இமாம் ஆக்குறாருன்னு அர்த்தம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவர் தக்பீர் கட்டுவாரு, முன்னாடி இருக்க ஒரு இமாமத் நியத்துக்கு மாறிக்குவாரு, பின்னாடி இருக்கு மாமுமா மாறி தொழுதுக்கலாம். ஷரியத்துடைய சட்டம். அப்ப ஷரியத்தை முழுசா தெரிஞ்சவங்க தான் யாரு, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆனா இங்க தன்னுடைய மாணவர் ஓதுதல் சரியில்லை, தஜ்வீது சரியில்லை, மஹரஜ் சரியில்லை அப்படிங்கிறதுக்காக நாம தனியா தொழுதுக்கலாம். தனியா அங்க தக்பீர் கட்டி தொழுகையோட நேரங்கிறனால தனியா தொழுதுட்டாரு. தொழுது முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் சலாம் கொடுத்துட்டு பார்த்தா மாணவரும் ஆசான சந்திக்கிறாங்க. ரொம்ப ஆனந்தமா பல விஷயங்களை பேசிக்கிறாங்க. பேசி முடிச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. நைட்டு தூங்குறாங்க. நைட்டு இரவுல ஹஜ்ரத் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு ஒரு கனவு. அந்த கனவில் அல்லாஹ் காட்சி தருகின்றான். பாரு, ஒரு உண்மையான முஃமின் முஸ்லிம் அல்லாஹ்வை முகக்கண்களால இந்த துனியால பார்க்க முடியாது, மறுமையில தான் பார்க்க முடியும், மௌத்துக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். ஆனால் கனவிலே இந்த வாழும் போதே ஒரு அடியான் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் யாருக்கு அந்த நசீபை கொடுக்கின்றானோ அவர் அல்லாஹை கனவில் தரிசிக்கலாம்ங்கிறதுக்கு நிறைய வரலாற்று ஆதாரங்கள் இமாம்கள் எழுதி வச்சிருக்காங்க. சரியா? அப்துல் கரீம் ஜீலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அல்லாஹ்வை பல முறை கனவில் கண்டிருக்காங்க. அந்த கனவில் கண்ட அல்லாஹுடைய விஷயங்களை விபரமா கிதாபுகள்ல எழுதி வச்சிருக்காங்க. சரியா? அது நம்ம இதுல சொல்ல முடியாது. சரி, ஹைர். இப்போ அல்லாஹ்வை கனவுல தரிசிக்கிறாங்க. யாரு? ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கனவுல அல்லாஹ் காட்சி தந்து, ஓ ஹசனே, என்னை தரிசிக்க வேண்டும் என்று 20 ஆண்டுகளுக்கு மேல கடுந்தவம் புரிஞ்சிங்களே, நான் இன்னைக்கு தரிசனம் தந்தேன், ஏன் என்னை பார்க்கவில்லை? என்னை பாராமுகமாக ஆக்கிவிட்டது எது உங்களை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. யாரெல்லாம் நீ எப்ப தரிசனம் கொடுத்த, எனக்கு உன் தரிசனத்துக்காக நான் தவம் கிடக்குறேன், அப்படி இருக்கும்போது உன் தரிசனம் கொடுத்து நான் எப்படி நான் பார்க்காம இருப்பேன், எப்போ என்ன தெரியலையே. ஓ ஹசனே, இன்னைக்கு உன்னுடைய மாணவர் ஹபீப் அஜமி அவருடைய ஓதுதலுடைய உச்சரிப்பு சரியில்லைன்னு சொல்லி தொழுகாம அவங்க கூட சேர்ந்து தொழுகாம இருந்தீங்க, தனியா தொழுதீங்களே, ஒருவேளை அவருடைய தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு அவரோடு சேர்ந்து தொழுது இருந்தால் அந்த தொழுகையிலேயே என்னை தரிசித்திருக்கலாம்னு அல்லாஹ் அந்த கனவிலே சொன்னதை கேட்டோன்னு இவங்க திடுக்கிட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரித்து தன்னுடைய தவற உணர்றாங்க, தன்னுடைய மாணவருடைய மகத்துவத்தை உணர்றாங்க. அல்லாவே வந்து கனவுல சொல்றான்னா தன்னுடைய மாணவருடைய மகத்துவம் எவ்வளவு இருக்குங்கிறது பிரமிப்படைகிறாங்க. விடியலுக்கு காத்திருக்காங்க. விடிஞ்சது, ஃபஜ்ர் தொழுதாங்க, நேரா ஓடியாராங்க. எங்க? தன்னுடைய மாணவர் ஹபீப் அஜமி அவங்களை சந்திக்க வந்து தன்னுடைய மாணவன் ஆற தழுவி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டு, இவ்வளவு பெரிய தரஜா அல்லாஹ்விடத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, ஏன் உங்க கூட நான் சேர்ந்து தொழுது இருந்தா எனக்கு தொழுகையிலேயே அல்லாஹ் தரிசனம் கொடுத்துருப்பானா? அப்போ தினசரி ஒவ்வொரு தொழுகையிலும் நீங்க அல்லாஹ்வை தரிசிக்கிறீங்கன்னு அர்த்தம். யாரு? ஹபீப் அஜ்மி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப அவங்களுடைய தொழுகை அந்த அளவுக்கு இருந்து எத்தனை நாள் தான் ஆசான்ட்டே அதை மறைவா வச்சிருந்தாங்கன்னு அர்த்தம். ஏன்னா வழிமார்கள் அப்படிதான் இருப்பாங்க, விலாய தெரிஞ்சவங்க அப்படிதான் இருப்பாங்க, எல்லா விஷயங்களையும் மறைச்சுக்கிட்டு தன்னுடைய பெருமையை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அப்போ இவங்களும் ஒலியுள்ள ஒலி இவங்க விளங்குது இல்ல. இப்ப இவங்க அந்த விளங்கிய சொல்றாங்க, இந்த தரஜா இவ்வளவு அல்லாஹ்விடத்துல உங்களுக்கு உயர்ந்த தரஜா கிடைச்சிருக்குன்னா இது என்ன அமலை கொண்டு இப்படி இவ்வளவு பெரிய தரஜாவை நீங்க கிடைக்க பெற்றீர்னு கேட்கும்போது, நான் அதிகமாக எழுதி காகிதங்களை கருப்பாக்கவில்லை, மாறாக அல்லாஹ்வை வணங்கி வணங்கி இபாதத்து செய்து செய்து என்னுடைய உள்ளத்தை வெளுப்பாக்கி இருக்கிறேன்னு சொன்னாங்க.
அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹசன் பசீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க அதிகமாக கிதாபுகள் எழுதக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்ப தான் உஸ்தாதுக்கு தன் மாணவர் என்ன பண்றாரு, அந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க. நான் அதிகம் எனக்கு அஜமி, நான் சரியா ஓத தெரியாது, நான் தஃப்சீர் எழுதக்கூடியவன் அல்ல, சரியா? அப்ப எனக்கு அதிகமாக எழுதுனா என்ன, வெள்ளை பேப்பரு கருப்பு மயில் எழுதுனா ஃபுல்லா கருப்பாயிரும்ல. எழுதி நான் காகிதங்களை கருப்பாக்கவில்லை, மாறாக வணங்கி வணங்கி அல்லாஹை வணங்கி வணங்கி என்னுடைய உள்ளத்தை வெளுப்பாக்கி இருக்கிறேன், உள்ள அழுக்கா இருந்ததை வெளுப்பாக்கி இருக்கேன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய மகத்துவம் ஹபீப் அஜ்மி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுத்திருக்காங்கிறது இந்த சம்பவத்திலிருந்து விளங்குது இல்லையா? அப்போ எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்துல சரணாகதி அடைந்து தன் தவறை உணர்ந்து தௌபா செய்து சரியாக ஓதவே தெரியாத அந்த நிலையில் இருந்தாலும் கூட அல்லாஹ்வை உளமாற உள்ள தூய்மையோடு வணங்கி வழிபட்டு அல்லாஹ்வை அறிந்து அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த காதலோடு இருந்தோம் சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக ஹபீப் அஜ்மி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு தந்த நியமத்தை போல ரஹமத்தை போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்கியே தீருவான். அதன் அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் குறிப்பாக என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அவனுடைய அவுலியாக்களாக வாழ்வாங்கு வாழ்வதற்கு தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.